அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் மகளிருக்கு 1 நாள் மாதவிடாய் விடுப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கர்நாடகால இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. மென்சுரல் லீவ் அப்படிங்கிறத கிராண்ட் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு மாசத்துக்கு 1 நாள் அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு ஒரு 12 நாள் அப்படிங்கிறது அ ஊதியத்தோடயே இந்த மென்சுரல் லீவ் அப்படிங்கிறது பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத கர்நாடகா கேபினெட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மென்சுரல் லீவ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சுன்னா, சோவியத் ரஷ்யால 1918லயே வந்திருக்கும். அந்த போல்ஷெவிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமாவே இந்த ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரபல நாடுகள்னு பார்த்தா ஜப்பான்ல இந்த கான்செப்ட் இருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தோம்னா, ஒரு சில மாநிலங்கள் இப்ப பஞ்சாப் யுனிவர்சிட்டில இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. சிக்கிம்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல எல்லாம் இந்த மாரி நடைமுறைகள் இருக்கு. ஒவ்வொரு சில இடத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு மாநிலமே இத பண்றது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. கர்நாடகா வந்து இந்த மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ ஹங்கேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் அ ஹங்கேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோ அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து இந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய ஃபேமஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சடான் டென்கோ அப்படிங்கிற ஒரு புத்தகம் 1985ல வெளியாயிருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இவரோட ஃபேமஸான ஒரு நாவல். சரியா? ஸோ, ஆ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடக்குமுறைக்கு, ஆதிக்கத்துக்கு எதிரான தொடர் போராட்டங்கள விவரிக்கக்கூடிய வகையில நெறைய புத்தகங்கள் எழுதுவாரு. ஸோ, அதனால இவருக்கு இந்த வருஷத்துக்கான லிட்ரேச்சருக்கான பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது 121 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, தென்கொரியாவ சேர்ந்த பெண் எழுத்தாளரான ஹாங்காங் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ, இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.